ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 26வது மற்றும் 27வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரன் புத்ரான் பௌத்ரான் சகிம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ரதश्चैव சேனயோர் உபயோரபி தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூனவஸ்திதான். இந்த ஸ்லோகத்தின் பொருள், போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நம் எதிரே நின்று கொண்டிருக்கும் அந்த கௌரவ படையை கொஞ்சம் பார் அர்ஜுனா என்று சொன்னார்னு பார்த்தோம். அந்த கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்மளோட அர்ஜுனன் அந்த படையை பார்க்கிறார். அப்பொழுது அங்க அந்த படையில, கௌரவ படையில அவர் யாரெல்லாம் பார்த்தார் என்பதை இந்த ஸ்லோகம் கூறுகிறது. நம்மளோட அர்ஜுனர் அந்த கௌரவ படையை பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய தந்தையை போல மதிக்கத்தக்க சித்தப்பா, பெரியப்பா போன்றவர்கள் இருந்தாலாம். அது மட்டுமல்லாமல் பிதாமகர்கள், தாத்தா நிறைய பேர் அங்கே இருந்தாலாம். குருமார்கள் இருந்தாலாம், மாமன்மார்கள் இருந்தாலாம், தம்பிகளை போன்றவர்கள், அண்ணன்களை போன்றவர்கள், குழந்தைகளை போன்றவர்கள், பேரக்குழந்தைகளை போன்றவர்கள் மற்றும் நண்பர்கள் இருந்தாலாம். அது மட்டுமல்லாமல் அவருடைய மாமனார்கள் இருந்தாலாம். இவாளோட சேர்த்து அவருக்கு துன்பத்தில், துயரத்தில், போரில் உதவி செய்த நண்பர்களும் இருந்தாலாம் அங்க. அதனால் இவர்கள் மட்டும்தான் இருந்தார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. இவர்களைப் போல பல பேர் அங்க இருந்தா அப்படின்னு சொல்றார் நம்ம சஞ்சயன். அதனால் இந்த ஒரு விதமான உறவுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். அதாவது தந்தையை போல இருக்கும் சித்தப்பாவாக பூரிஸ்ரவஸ் இருந்தார். பீஷ்மரும் சோமதத்தரும் பாட்டனார்களாக தாத்தா மாதிரி இருந்தாங்க. துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள், குருமார்கள் இருந்தார்கள். ஷல்யன், சகுனி போன்ற மாமன்மார்கள் இருந்தார்கள். துரியோதனன், அவனைப் போல பல தம்பிகளும் அண்ணன்களும் இருந்தார்கள். நண்பனாக அஸ்வத்தாமா இருந்தார். மாமனாராக துருபதனும் சைபியனும் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல பேர் அங்க நம்ம அர்ஜுனனுக்கு நன்னா தெரிஞ்சவாறே இருந்தா, ரொம்ப க்ளோஸான நபர்கள் நிறைய பேர் அங்க இருந்தா என்பதை நம்ம சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறார். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 26வது மற்றும் 27வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.